இரண்டாம் நிலை மருத்துவ ஆய்வு நுட்புணர் பணியிடத்தை நிரப்பக் கோரி அதற்கான பயிற்சி பெற்றவர்கள் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மருத்துவ கல்வி இயக்குநரகத்தை முற்றுகையிட்டனர். கைது செய்ய முயன்ற போலீசாருடன் போராட்டக்காரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையிலும் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவக் கல்லூரியில் பட்டய பயிற்சி முடித்த ஆய்வக நுட்புணர்கள் நிலை 2. அதாவது அரசாங்கம் கடந்த 2016ஆம் ஆண்டு நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் இதுவரைக்கும் ஆட்சி பொறுப்பேற்று 4 வருஷம் ஆகியும் ஒரு நேரடி பணி நியமனம் கூட பண்ணலை. ரெக்கார்டிக்கலாக இருக்குது, நீங்கள் கூட இயக்குநரத்தில் விசாரிச்சுக்கலாம். ஒரு நேரடி நியமனம் கூட பண்ணலை. அமைச்சர் அவர்களும் சொல்கிறாரு, இனிய பேசுகிறாரு. அதாவது அடி நாக்கில் நஞ்சை வச்சு கொண்டு நுனி நாக்கில் அமிர்தமாக பேசுகிற மாதிரி தான் அவங்களுடைய வார்த்தைகள்லாம் இருக்குது. ஒரு பிரஸ் மீட்டிங்ல சொல்றாரு, ஒப்பந்த பணியாளர்கள் நியமனம் எங்க கவர்மெண்ட்ல இருக்காது, நீங்க தைரியமா இருங்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா டைரக்டரேட் மூலமா அவசரமா 11 மருத்துவக் கல்லூரியில் கிட்டத்தட்ட 478 ஒப்பந்த பணியாளர்களை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய வைத்தறிச்சலா இருக்கு. எங்களுக்கு வாழ்வாதாரம் நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் அரசாங்கத்தை எதிர்நோக்கி எங்களுடைய வாழ்வாதாரத்தை பிச்சை எடுக்கக்கூடிய லெவலில் தான் நாங்கள் கேட்குறோமே தவிர யாரையும் நாங்கள் முச்சுக்கெடுன்னு நாங்கள் நினைக்கல. மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் நாங்கள் சீர்கட்டக்கூடிய நினைக்கல. இயக்குநரகத்தை நாங்கள் முச்சுக்கெட்டணுங்க வந்ததே எங்களுடைய வாழ்வாதாரத்தை நோக்கி ஒரு கேள்விக்குறியாக தான் வைக்கிறோம். நாங்கள் வந்த நோக்கமே அரசாங்கம் ஒவ்வொரு வருடமும் நிதி தாக்கல் பண்ணுது. பட்ஜெட் இன்னைக்கு கூட அமைச்சரவை கூட்டுறாங்க. எங்களோட கேள்வி என்னன்னா, வருடம் நீங்கள் பட்ஜெட் தாக்கல் பண்றீங்களே, அந்த நிதி எங்க இருக்கையில? கல்வித்துறைக்கு அடுத்தபடியாக மருத்துவத்துறையில தான் நீங்க அதிக நிதியை ஒதுக்குறீங்க. அந்த மருத்துவத்துறையில கோடிக்கணக்கில் நிதியை ஒதுக்குறீங்க. அதனோட உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறீங்க, புதிய கட்டமைப்புகளை உருவாக்குறீங்க, நவீன உபகரணங்களை வாங்கி கொடுக்குறீங்க. உபகரணங்கள் மட்டும் வாங்கி கொடுத்தா போதுமா? அங்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் வேலை செய்ய வேண்டாமா? அவசரமா நீங்க கான்ட்ராக்ட்ல ஒப்பந்த நியமனம் பண்றீங்களே, அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க வேணா ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிலையும் போய் பாருங்க. பிப்பட்டு கூட பிடிக்க தெரியல, குவாலிட்டி கண்ட்ரோல்னா என்னன்னு தெரியல, தர ஆய்வுகள் பண்ண முடியல, தர அளவீடுகள் சரியில்லாத காரணத்தினா ரிப்போர்ட் அங்க சரியா கொடுக்க தெரியாம திணறிட்டு இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் அவங்க ஒன்றும் பண்ண முடியல. ஹையர் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் பண்ணுது, நம்மளும் சமாளிச்சு போன்னு அவங்க நினைக்கிறாங்க. தவிர இது போல குளறுபடிகள் இருக்குன்னு சொல்லி ஹையர் ஆஃபீஸரும் மேலிடத்துக்கு எடுத்துக்கொண்டு வர முடிக்கிறாங்க. கொரோனா காலத்தில் 3 வருஷம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோம். ஆனால் எங்களை நியமனம் பண்ணாமல் நாங்கள் கொரோனா காலத்தில் வேலை பார்த்தா எங்களை நிரந்தரம் பண்ணுங்க நாங்கள் கேட்டு வரல. கொரோனா காலத்தில் எங்களை போல ஆட்கள் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம், எங்களையும் நீங்கள் கவர்மெண்ட்டில் எடுக்கணும் தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் எந்த நியமனமும் பண்ணலை. ஆனால் அதே கொரோனா காலத்தில் அவசரமாக தகுதியே இல்லாத மூளை முடுக்கல்ல படிச்சுட்டு இருந்திருந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் படித்த 6 மாதமோ 8 மாதமோ படித்து எந்த ஒரு ட்ரைனிங்கும் இல்லாத, எந்த ஒரு பிப்பட்டும் கையாள தெரியாத, எந்த ஒரு நுண்ணோக்கியும் அளவீடு தெரியாத ஆய்வக நுட்புணர்கள் தான் பணி செய்துட்டு இருக்கிறாங்க. அரசுக்கு நிதியை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது இப்ப சம்பளம் 45,000 கொடுக்கணும். இதை இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு 4 பேருக்கு ஒரு 8,000 10,000 கொடுத்து பணி நியமனம் பண்றாங்க. இது அவங்க கரெக்ட்னு நினைக்கிறாங்க. ஆனா நோயாளிகளுக்கு சரியான பரிசோதனை முடிவுகள் போக மாட்டேங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு.